நமக்கு சுவாரஸ்யமா இருக்கும்ல. குகன் சார், வேணுமாரி அவருடைய இது எம்பது போடலையே இதுல இந்த பேனர்ல இல்ல நம்ம தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம் சார். சொல்லுங்க சார். எப்பவுமே வந்து குட்டேனா மேக்ஸிமம் வந்து நல்ல நாட்கள் சொல்லுவாங்க, ஆனா இங்கிலீஷ்ல போடுவாங்க மேக்ஸிமம். ஏன் நீங்க தமிழ்ல போட்டீங்க டைட்டில்? தமிழ்ல என்ன பிரச்சனை? இல்ல தமிழ்ல என்ன பிரச்சனைனா, இப்ப வந்து தமிழ்ல வந்து கூகுள்ல ட்ரை பண்ணா தமிழ்ல வராது. இப்ப இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணா டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் கேட்கிறேன். ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். கார்த்திக் சார், நீங்க குடிக்கிறதுக்கு காரணம் அகக்காரணம் புற காரணம் நிறைய பேசுனீங்க, அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. நிறைய நியாயமான பாயிண்ட். முக்கியமான பாயிண்ட், ரொம்ப எளிதா டாஸ்மார்க்ல சரக்கு கிடைக்க அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசி என்ன காரணம்? இந்த படம் அதை பத்தி பேசுறதுனால பேசல, பொதுவா பேசணும் நிறைய சொல்லுவேன். பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் நிறைய இருக்கு. நான் அதை சொல்ல சமூக காரணங்கள் தான் சொன்னேன். அரசியல் காரணங்கள் இதுல முதன்மையா இருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரம் இந்த படத்துக்கு அது தேவையில்லாத சொல்லிக்கிறேன். இந்த கதாபாத்திரம் சமூக காரணங்கள் என்னன்னா கொண்டு போய் குடிப்பல் விட்டுச்சுங்கிறது மட்டும்தான் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. ஒரு இடங்கள்ல உறுதியா நானே எழுதுவேன். போதைக்கும் மது விற்பனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் சொல்லுவேன், நிச்சயமா சொல்றேன். டேரக்டர் சார், படத்துல ஒரு சீன் வச்சிருப்பீங்க. அவர் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணுவாரு, ஆனா அங்க நிறைய கட்சி கொடிகள் இருக்கும். இப்ப வந்து நீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த கட்சி கொடிகளை வச்சு ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுவீங்க? இல்ல அது எல்லாமே பிளர் பண்ணிருக்காங்க. பிளர் பண்ணி நமக்கு தெரியுது இல்ல கிளீனா, அது சொன்னேன். என்ன கட்சி கொடி தெரிஞ்சது? எல்லா கட்சி கொடிக்கும் முன்னாடி நடுவுல போயிட்டு அவர் வந்து யூரின் பாஸ் பண்ற மாதிரி சீன் எனக்கு தெரியும். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப சாதாரண ஒரு வார்த்தை சொன்னாவே நம்ம கட்சிக்காரங்க விட மாட்டாங்க, சரிங்களா? இப்ப கட்சிக்காரத்தின் கட்சி கொடியில் நட்டை சொல்லும் போது அது கேவலப்படுத்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். அது எல்லாமே பிளர் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம். தெரியுது சார், பண்ணியாச்சு. தெரியுதுண்ணே. அப்படி தெரிஞ்சா திரும்ப தெரியுது. தெரிஞ்சா அதையும் பிளர் பண்ணிடலாம். சார். குகன் சார், உங்களுக்கு தான் படத்துல எல்லாரும் புதுமுகம் இப்பதான் போஸ்ட் போகிறோம். காளி வெங்கட், பக்ஸ், எல்லாரோடையும் விஜய் முருகன் அவர் இருக்காரு, நம்ம மைனா. ஏன் அப்புறம் புதுமுகன் சொல்றீங்க? டீம் டைரக்ஷன் டீம் பாத்தீங்கன்னா புதுசு. இப்ப நீங்க டிஓபி வந்து அவர் மதன் வந்து ஃபர்ஸ்ட் பிலிம் கொண்டு வராரு. இப்ப டைரக்டர் புதுசு, ஆக்டர் புதுசு. அப்புறம் நீங்க மைக்கேலுக்கு திரைக்கதை வசனகர்த்தா, அவருக்கும் இது புதுசு. அதனால லார்ஜரா அவங்களுக்கு தான் முன்னாடி வரணுங்கிறது தான். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்டுக்கு இது முன்னாடி வரணுங்கிற ஒரு விருப்பம் தான். சார், அப்புறம் நீங்க பேசுறப்ப பார்த்தா நம்ம தனஞ்சயன் சார், அப்புறம் நம்ம சக்தி பிலிம் ஃபேக்டரி இந்த ஸ்டைல இருக்குது. அடுத்து திரையுலகத்தை ஆள நினைக்கிறீங்களா? ஏன்னா குகன் சார், ஏன்னா நீங்க முன்னாடிலாம் முகத்தையே காட்ட மாட்டீங்க. எஸ்ஆர் பிரபு சார் இருந்தாலும் இப்ப கொஞ்ச நாளா மேடைக்கு வர்றீங்க, பேசுறீங்க, நல்லாவும் பேசுறீங்க. சினிமாவை ஏதாவது வாழ வைக்கிற பிளான்? சார் நன்றி சார், உங்க ஆதரவுக்கு பிளஸிங்ஸ்க்கு நன்றி. தேங்க்யூ. கரெக்ட் சார். குட் டே சார், இந்த நேம் வந்து எல்லாருக்குமே தெரியும். காலையில இருந்தவங்க குழந்தைங்க கூட பிஸ்கெட் குட் டே. குட் டே ப்ரொமோஷனுக்காகவா இல்ல அந்த கம்பெனி ஏதாவது காசு கொடுத்துருக்கா? குட் டே கம்பெனி ப்ரொடியூசரை கேட்டீங்கன்னா ஆக்சுவலா சொல்லுங்க, சொல்லலாம். ரெண்டு பேருக்கும் பல்கா அமௌண்ட் வந்திருக்கா? அப்போ இல்ல இப்போ அவருக்கும் அமௌண்ட் வந்திருக்கா? படத்துக்கு நிறைய தலைப்புகள் பேசணும். கேட்க சொன்னதே கம்பெனி தான். எச்சக்குடி சொச்சக்குடி வைக்கலாமா அப்படின்னு வச்சோம். இந்த குடிய சம்பந்தமாவே நிறைய பேசி பார்த்து இந்த படத்துக்குள்ள ஒரு தந்தை மகளுக்கான உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு பிடித்தமான ஏதாவது தலைப்பு போடலான்னு ஒரு கட்டத்துல போகும்போது நிறைய சம்பந்தமா போய் சரி ஆங்கில தலைப்பா இருந்தாலும் ஒரு படத்துல எங்களை நாங்களே மன்னிச்சுட்டு சரி குட் டேன்னு வச்சா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பெரிய ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இல்ல இன்னைக்கு குடியை பத்தி தான் சொல்லிட்டே இருக்கீங்க. குடியை தாண்டி எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாமே தள்ளாடிட்டு தான் இருக்குது. ஆனா குடினால இல்ல, எல்லாமே போதையில கஞ்சா போதை அப்படின்னு அந்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே டாஸ்மாகே பெட்டர்பா அப்படின்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குடிச்சா நம்ம பாட்டு கவர்மெண்ட் படுத்துற போறான். ஆனா இவங்க இப்ப இருக்க ஜெனரேஷன் வர படங்கள்ல பாத்தீங்கன்னா அதான் ஓவரா இருக்கு. நம்ம கண் முன்னாடியே தெரியுது. நியூஸ் காலையில இருந்தோடனே பாத்துருப்பீங்களே, நிறைய தாலியா இருக்கும், நிறைய பேர் கொலை பண்றது. ஏன் அதை இது பண்ணல? ஏன் குடியே நம்ம வச்சுட்டு இருக்கணும்?
இல்லை என் கதை தாலி எழுத்துருங்க. சார் வாங்க சார். கதை ஸ்டோரி எழுதியிருக்காங்க சார். சொல்லு. ஒன்றும் இல்லை சார், மாதவன் சார் வந்து எவனோ ஒரு படம் நடிச்சிருப்பாரு. உங்களோட படமும் அது மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவர் வந்து குடி இல்லாமல் சமுதாயத்தில் அவர் வந்து ஒரு ட்ரெயினில் ஓரமாக உட்கார முடியாமல் ஃபேமிலியில் வர பிரச்சனைகளை சந்திச்சுட்டு சொசைட்டியில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 rupees வாங்குறது, அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த உலகமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவார். ஆனால் அவர் அதில் குடி பழக்கத்தை காமிச்சிருக்க மாட்டார். நீங்கள் இதை காமிக்கிறீங்க. அன்னைக்கே வந்து குடி இல்லாமல் வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க. குடியை வச்சு தான் இதை காமிக்கணுமா அப்படின்னு எதனால தோணுச்சு சார்? சார் இப்போ குடியை வந்து இது இங்க வந்து குடிங்கிறது ஒருத்தன் அவன் தன்னோட டெம்பரரியான ஒரு சைலன்ஸ் தான் குடிக்கிறான். எல்லாருமே இங்க எல்லாருமே டெம்பரரியான சைலன்ஸ் தான் குடிக்கிறோம். ஆனா அந்த டெம்பரரியான சைலன்ஸ் இவனுக்கு நடக்கல. எல்லாருக்குமே குடின்னா ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி மாறலாம். அதுக்காக அந்த குடிங்கிற போர்ஷன் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது. அதுபடி குடி 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 எல்லா குடியும் இதுல சேர்க்க வேண்டாம். இது நீங்க பாருங்க, இது ஒரு தனி குடியா இருக்கும். கண்டிப்பா நல்ல குடி தான் இது. பாருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். முதல்ல சின்ன படங்கள் வந்து இவ்வளவு தூரம் வர்றது பெரிய விஷயம். அண்ட் வெற்றிகரமாக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்க பெரிய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி டு ட்ரீம் வாரியர்ஸ் ஃபார் பேக்கிங் them all the way through. சார், நான் கேட்க வேண்டியது, இது கார்த்திக் நேதாவுடைய வாழ்க்கையால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட கதையா இல்ல the whole thing that happens வந்து completely based on the story? இல்ல சார், இது வந்து இவரோட இன்ஸ்பிரேஷன் தான். இவர் வாழ்க்கையில நடந்த ஒரு 2 சம்பவங்கள். இவர் வந்து ஒரு டைம் போலீஸ், எனக்கு சரியா தெரியல, நான் ரோட்லன்னு நான் சொல்றேன், போலீஸ் இவர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. இங்கேயே உட்காரு, நான் வர வரைக்கும் அப்படின்னு இருக்காரு. அடுத்த டைம் வந்து பார்க்கும்போது இவர் கேப் எடுத்துட்டு ஓடிட்டாரு. தொப்பியை போட்டு உட்காந்து ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அது சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் அது. ஸோ அது வந்து எங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அப்போ நாங்க ஃபீல் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இவர் பார்க்கும்போதெல்லாம் லிட்டரலி பயம் தான் ஒரு மாதிரி. ஆனா இவர்கிட்ட உட்காந்து பேசணும், நான் அப்படி பண்ணிருக்கேன், எப்படி ஓப்பனா அடிக்கிறாரு, எப்படி அடிக்கிறாருன்னு தெரியல. நான் ரொம்ப நல்லவனாட்டு நடிப்பேன், எல்லாருமே நடிப்போம், யாரும் இங்க விதிவிலக்கு இல்லை. நான் இவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது இல்லையா? இந்த எக்ஸைட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கலாம். சிலது வந்து சொல்ல முடியாதுங்க, சிலது வந்து குடும்ப ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க சொல்ல முடியாது. ஸோ இதை மையப்படுத்தி இவன் இப்படி இருக்கான்னா இவனோட பேக் ஸ்டோரி எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும். இப்போ சினிமாக்கான சில இலக்கணங்கள் அதை மக்கள் கொஞ்சம் பழகிருக்காங்க. அது இப்பதான் மாறிட்டு வருது. மாற்றமும் வேணும், அந்த டெம்ப்ளேட்டும் இருக்கணும், அது எங்கேஜாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு இவருடைய அந்த ஒரு வரியை எடுத்துதான் நம்ம வந்து பல வரிகள் செய்யணும் இந்த கதையாகும். உங்களுக்கு தெரியுமே, ஒரு சீன்ல வந்துட்டு சமந்தாவுக்கும் திரிஷாவுக்கும் முத்தம் கொடுத்துருங்க. அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்களா? இல்ல அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த காட்சியை நீக்கிடுங்க. இல்லை சார், நான் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன ஏக்கம் இருக்கு. பர்மிஷன் கேட்கல சார். இதுக்கப்புறம் நேரில் கேட்டு மீட் பண்ணுற சமம் இது கிடைச்சதுதான் பர்மிஷன். அவங்க ரசிகர்கள் கண்டிப்பாக தெரிவிக்கப்பட்டாங்க. ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் டெய்லியும் வந்து இன்னுமே எல்லா ஏரியாவுக்கும் கிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது கார்த்திக் நேசா சார் வந்து நிறைய சீன் சொன்னாரு. அவருடைய வாழ்க்கையில இருந்து நிறைய வந்து ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. பாடலாசிரியர் தவிர அவருக்கு வந்து கதாசிரியரா, திரைக்கதாசிரியரா பேமெண்ட் கொடுத்தீங்களா? அவருக்கு வந்து என்ஓசி எல்லாம் வாங்கினீங்களா? இல்ல பேர் வந்து தான் டைட்டில் காட்டல? நல்ல பர்மிஷன், ஒரே பேமெண்ட் கேட்கல, ஞாபகப்படுத்தி விட்டீங்க. பரவாயில்ல. பக்கத்தில் அடிஷனல் டைலாக்கும் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு நண்பர், நல்ல மனிதர். பேமெண்ட் வாங்கலன்ற இதெல்லாம் சொல்ல, உண்மையாகவே கார்த்தி வந்து அவ்வளோ ஒரு படத்துக்கு நிறைய உழைச்சி கொடுத்துருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய இல்ல, எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வச்சு மனைவி இப்பதான் குறிஞ்சு நினைச்சிருந்தாங்க. குட் டே வந்து என்னுடைய 100வது படம், 120வது படம். நிமினிய ராசா அந்த நேரத்தில் அதை புக் பண்ணி நினைக்கிறேன். படம் குட் டே தான். ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த குடியை பத்தி பேசிருக்கீங்க. நிறைய இந்த குடிக்கிற அந்த மதுப்பிரியர்கள் சொல்லுவாங்க, அவங்களோட மெயின் பிரச்சனை வந்து
இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது அப்படின்னா அந்த மாதிரி சீன் படத்துல இடம் இருக்கா? அண்ணனுக்கு பிரச்சனை இருக்கு. இல்ல சார், அந்த மாதிரி சீன்ஸ் இல்லை சார். இது நீங்க வழக்கமா குடிகார படமே யோசிக்கிறது. பார்ட் 2 அவனுக்குள்ள இருக்கிற பெயின் ஸ்பேஸ்ல படம் தான். டைரக்ட் சார் போஸ்டர்ல இவரோட நாமுத்துக்குமார் சாரோட இது வந்து 50வது பிறந்த நாள் வந்து கொண்டாட போறாங்க. அதுல வந்து உங்களோட பங்களிப்பு என்ன இருக்க போகுது, எதுவும் நீங்க எதுவும் டிஃப்ரெண்டா எதுவும் வச்சிருக்கீங்களா, அதை பத்தி குறிப்பா வந்து கேட்க சொல்லி என்கிட்ட போன் வந்துச்சு லைவ் பார்த்துட்டு. நீங்க தான் யார் கூப்பிட்டாலும் கூப்பிடலாம், நான் போய் அங்கே தலை கட்டிட்டு வந்துருவேன். அது என்னுடைய தம்பியா ஒரு கடமை. மற்றபடி அது எனக்கு போதும்னு நினைக்கிறேன். இல்ல 100வது படம் இது. புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இல்ல அவங்க வெளியே தெரியறது தான் முதல் அப்படிங்கிறது. ஆனா ஒரு நீண்ட நெடிய பயிற்சியும் அனுபவம் உள்ளவங்க அத்தனை பேர் முழுக்க முழுக்க வாசிக்கிறதுல இருந்து படங்கள் பார்க்கறதுல இருந்து எழுதி பார்க்கறதுல இருந்து ஒரு வெல் ட்ரெயின் வெல் எக்யூப்டு ஆளுங்க தான் அத்தனை பேரும். முதல் படங்கள் இருந்தாலும் முதல் படம் சொல்லிக்கணும். காவி கலர் காமிச்சாவே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க காக்கி சட்டை போட்டு வேலு அதை இது பண்றப்ப சூடம் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. கிளம்பி வந்தா என்ன பண்ணுவீங்க கொடியோட? சொன்னா கேட்க மாட்டீங்க. இல்ல நீங்க சொல்ற பிரச்சனை என்னன்னு நினைக்கிறேன் படத்துல. சார் இந்த ஒரு கேள்வி முன்னாடி கேட்டார்ல, குட்டு இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் உங்களோட வந்து ஸ்பான்சருக்கு வந்தாங்கன்னா ஏத்துப்பீங்களா? இந்த பெரிய கம்பெனி அதுவும் சொல்லுங்க. இல்ல குட்டே பிரிட்டானியா கம்பெனி அவங்க ஒருவேளை ஸ்பான்சர் பண்றேன் அதான் அவங்க ஸ்பான்சர் பண்றோம் அப்படி எங்க டைட்டில் வச்சு எடுத்திருக்கீங்க, நாங்க ஸ்பான்சர் பண்றோம்னு வந்தா ஏத்துப்பீங்களா? உங்களுக்கு ரெட்டிப்பு லாபமா? ப்ரொடியூசர் சார் சொல்லுங்க. கான்டாக்ட் நம்பர் வந்தா கொடுங்க, ரொம்ப அப்படி எது வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பிஸ்கெட் கொடுத்தா கூட ஓகே தான். அவ்வளவு பஞ்சத்துல தான் இருக்கும். அது மாதிரி கார்த்திக் நேதாவோட கதையை பண்ணிருக்கதா சொன்னீங்க ஒரு எடுத்து. அவங்க அண்ணனே ஒரு நடிகர் விவேக் பிரசன்னா, அவரை ஏன் அந்த படத்துல அவரும் குடியார கேரக்டர்ல கரெக்டா நடிப்பாரு, ஏன் அவர் இதுல யூஸ் பண்ணுங்க? என்ன நடிகை இருக்கிறது இயக்குனர் தான், அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட கொடுங்க. அவங்க பிரதர் விவேக் பிரசன்னா அவரை யூஸ் பண்ணிருக்க பெரிய நடிகரும் கூட. அவர் ஜாஸ்தி சம்பளம் கேட்டாரோ? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, நடுவுல காணும். ஏன்னா உங்க போலீஸோட எல்லாம் உங்களை விரும்பி அந்த அட்ராக்டிவான ஃபேஸ் லாஸ்டா விமல் சார் படத்துல வந்தீங்க. பட் ஆனா அந்த மாதிரியான ஒரு நடுவுல வக்கீலா கூட ஒரு படம் இது பண்ணிருந்தீங்க. ஆனா ஏன் படங்கள் நிறைய பண்றது இல்லையா, இல்ல சூசிங்கா பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணீங்களா, இல்ல ஆர்ட் டைரக்ஷன்ல அதிகமா பிஸியா இருக்கீங்களா? ஆர்ட் டைரக்ஷன் போடுறதால எனக்கு டைம் இருக்கும்போது பண்ணிக்கிறேன். இதையும் மெயின்டைன் பண்ணி அதையும் மெயின்டைன் பண்ணீங்க. பண்ணிட்டு இருக்கேன். ஈஸியா எப்படி இருக்கு? ஈஸி கிடையாது. சினிமா நிறைய பேர் ஈஸின்றாங்க, எனக்கு தெரியல. 30 வருஷமா இருக்கேன், கஷ்டமா தான் இருக்கு. முதல் பாட்டு எந்த பாட்டு, என்ன படம், எந்தெந்த இசையமைப்பாளர்கிட்ட பணியாற்றிருக்கீங்க, யாருக்கு பணியாற்றல, அது முதல்ல சொல்லுங்க. முதல் படம் வந்து தொட்டி ஜெயம்னா 2005 தொட்டி ஜெயா. இந்த ஊரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு பாட்டு தான். நிறைய பேரோட பெரும்பாலும் இன்னும் இளையராஜாவோட ஒர்க் பண்ணலாம். அது ஒரு இயக்கம் இருக்கு, ஒரு வித்யாசாகர் அவரோட ஒர்க் பண்ணாங்க. மற்றபடி எல்லாரோடையும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு.